Please subscribe to. Do subscribe. Subscribe to. Do subscribe to. Please do subscribe. People do come and subscribe. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, அக்கறை இல்ல, வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. இந்த மாதிரி மறுபடியும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டா தூக்கி எறிஞ்சிருவேன். குட் மார்னிங் சார். என்ன மச்சான் இருந்தாலும் அந்த திட்டுறாரு, நீ தலை குனிஞ்சு நிக்கிற, அவ்வளவு மரியாதையா? அவன் சரியான ஸ்ப்ரே வாயம்பா. தாம்பரத்துல திட்டானா 200 வரையும் எச்ச தெரியும். எதிர நிக்கிறியா மூஞ்ச யோசிச்சு பாரு. அதான் குனிஞ்சு கவர் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னடா ஆச்சு? அதை ஏமாச்சான் கேக்குற. சார் சார், இங்க பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்க சார் இருக்கு? Look up. இது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பா? டேய் எழுந்துடுறா எழுந்துடுறா. இது உன் கார்டு தானே? ஆமா. லோன் வாங்கும்போது என்னடா சொன்னேன்? வேர்ல்டு டூர் போறேன், மியூசிக் ரீ ரெக்கார்டிங்க்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், ரகுமானோட சேர்ந்து சிம்போனி வாசிக்க போறேன்னு சொல்லிட்டு சாகு வாசிக்கிற மூலத்துல வாங்கி வச்சிருக்கிற. எனக்கு ஆசைதான். எங்க அப்பா சாகும்போது சொன்னான், மகனே ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ் கூப்பிடுவாங்க, தயவு செய்து போயிடாத, நம்ம குலத்தொழில கண்டினியூ பண்ணுன்னு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், கோவில் கட்டுறது குலத்தொழில், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டர்னக்கு, பேங்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. சார் 2 மாசமா தொழில் டல்லு. நீங்களே பாத்தீங்களே, என் கடையில நானே ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணா உங்க ஏரியால 4 பாடி வந்தா சொல்லுங்க, வந்து வாசிக்கிறேன். டியூ நீங்க வாங்கிக்கங்க. உனக்கு பணத்தையும் கொடுத்து ராஸ்கல் பண்ணி பயல. யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு. இது உனக்கு ஸ்வீட்டா? இருந்துட்டு போட்டோம் சார், 1 மாசம் டிவாது கொடுங்க சார், நான் கிளம்புறேன். சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார், சுடுகாடே ஜிலோன் இருக்குது. 3 சீட் ஆடுறதுக்கும் கக்கூஸ் போறதுக்கு தான் பயன்படுது. வேணா வாங்க போய் பார்க்கலாம். எது கக்கூசு போறதையா? உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மட்டும் தான் பாக்கல, அதையும் கூண்டு போய் காமிச்சிருங்கடா. போடா பரதேசி, பைசா வாங்கிட்டு பேசுற பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்சா? எல்லாரும் கத்தின்னு ஓடுறாங்க. 3 நாள் அவர் கிளவி இஷ்டிக்கிட்டு கிடக்கு சார். நீங்க வந்த ராசி டேய், இன்னமும் ஆயகனா இருந்தா ஆல் டிக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவு கட்டவன். பகிரி, இது கல்யாண சாபு, சும்மா டேட்டா புடலா இருக்கணும். டான்ஸ் ஆட ஆள் கூட்டு வந்துருவேல. டான்ஸா? டோ டேய், இன்னும் என்ன காட்டுற? சு அட்வான்ஸ் கொடுத்து போய் பின்னாடியே வரோம். கரெக்டா வந்தா வரேன். டேய் சாவு கூத்தாட, அந்த ஆள்கிட்ட என்ன கோத்து விடுற? நீ வேணும்ல வா. உள்ளூர் ஆட்டுக்காரன் அறிவு சொல்ல, வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னடா அர்த்தம்? பெரிய ஏகான், நான் ரிக்கி மார்டின், இது கலிபோர்னியா ஸ்டேஜ். பிரச்சனை பண்ண வந்திருக்காரு. ஏய் பகிரே, இது நல்லா சொல்லிட்டேன். வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை. ஆமா, இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம், இவர் வாகை சந்திரசேகர், நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க. எச்சி அடிச்சு காசை வாங்க. எப்படா மச்சான் இப்படிலாம்? முகுந்த், நீங்க கலெக்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த கஸ்டமர் காசிமேடு காஞ்சனா. செம ஏரியா மச்சி, என்ஜாய் பண்ணு. டேய், ஏதோ கரீனா கபூரை பார்க்க போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வான்ற. காசிமேடுரா, காஞ்சனாவா? எந்த சந்தல கெஞ்சா வித்துன்னு இருக்காளோ, இப்படி நம்மளே மாட்டி விடுறானுங்க. நீ என்ன கலர் ட்ரெஸ்டா போட்டிருக்க? அழுக்கு பனியனும் கிழிஞ்சு போன லுங்கியும் கட்டின்னு திண்ணையில படுத்துன்னு இருப்பான். கஸ்டமர் போன் பண்ணி லோன் டீடைல கரெக்ட் பண்ணுனா உன் ஃபுல் டீடைல போன் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டு இருக்க. போன் வச்சது வேலையை பாரு. ஓசி போன்ல This is Rajkumar. Nice to meet you. I'm working in MNC company at Chennai. I'm here to apply a loan, sir. My monthly salary is 37K. I have individual bungalows at R.A. Boram and so many 2-wheelers, 3-wheelers. This is enough for my loan, sir. இதெல்லாம் கீழே டீகள் நின்னு பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு வந்த. உங்களா லோன் கிடையாது. கிடையாது. Sir. I'm very decent. Yeah. ஒரு நிமிஷம் பிரிட்டிஷ்ல வர சார். இவர் எப்படி இருக்காரு? I know what decent இருக்காரு. இவர் நம்மகிட்ட லோன் வாங்கியிருக்காரு.
இவர்கிட்ட இப்ப திருப்பி கேட்க போறேன், எப்படி பேசுறான்னு பாரு. சார், நான் முகுந்த் பேசுறேன். அந்த லோன் எப்ப திருப்பி? அடிக்கடி இப்படி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத. கிருஷ்ணாவை விட்டு கொளுத்திடுவேன். சார் சாரி சார், சாரி சார், கேட்க மாட்டேன் சார். உன்ன மாதிரிதான் ரொம்ப டீசென்ட்டா நாக்குல தேன் சொட்ட சொட்ட இங்கிலீஷ் பேசுனே வந்து கேட்டாரு. திருப்பி கேட்டா கழுவி கழுவி ஊத்துறான். அப்புறம் உனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் கொடுத்தவங்களா தேடுவாங்க, போய் கேட்டி கொடுத்துரு. போ போ. Sir, finally I am asking, you are giving loan or not? கேட்கறது லோனு, அது சட்டையை பிடிச்ச வர கேக்குறியா? பெரிய மிஸ்கின்னு கண்ணாடி போட்டு தான் பேசுவாரு. 3D படத்துல திருப்பி விடாம அந்த கண்ணாடி தானே, அடிச்சா மண்டை உடைஞ்சிரும். போட நெல்லுங்க தம்பி, இவன் என்ன லோன் சாங்ஷன் பண்றது? நான் உங்க லோனை சாங்ஷன் பண்றேன். யாருக்கு லோன் தரணும் தரக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆளை பார்த்து இடம் போட்டுருவேன். நீ ஆளை பார்த்து இடம் போடு, இல்ல உங்க ஆயா உட்கார ஜட போடு, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இவன் நம்ம ஆளுங்களை லோன் கொடுத்தா சத்தியமா திருப்பி கட்ட மாட்டானுங்க. டேய், பண்ணையாரே எல்லீரோட்ட ஓகே பண்ணிட்டாரு, நீ யாரா தடுக்கிறாங்க? ஐயோ தம்பி, உதாரணத்தை அப்படியே உருண்டை பிடிச்சு வாயில விடுறாரு. நான் லோனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். தம்பி பின்னாடி நல்லா காட்டுறாரு. லோனை திருப்பி கொடுத்துருவேன்னு பாடி லாங்குவேஜ்ல சொல்றேன். தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. சேலரி சர்டிபிகேட், போட்டோ ஐடி, வீட்டு ப்ரூஃப் இதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க. லோன் உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துறேன். சார், இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணுமா சார்? பரவாயில்ல, இந்த லேப்டாப்ல ஒரு மெயில் தட்டி விடுங்க. அதான் கேக்குறேன். லேப்டாப்ல டாப் அப் பண்ணல. செல்போன் தானே டாப் அப் பண்ணுவாங்க, என்ன புது மாடல் நீ வாங்க. டாப் அப் எல்லாம் பண்ணுமா? சொல்லுங்க சார். என்ன 3D வா போறோம்? என்ன டீசன்ட் ஃபேமிலி பிஸ்கட் சாப்பிடுறதுக்கா? புறா புறா, இவனுக்கு மட்டும் நீ லோன் கொடுத்திருந்த கடைசியா தம்பி தான். வாங்க தம்பி வாங்க, முதல்ல உட்காருங்க. யோ, என்னமோ முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா, பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இதோ 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க. உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் வரல, இந்த 1.5 லட்சம் ரூபாய் டியூ பாக்கி, இன்னைக்கு கட்டல எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க. தம்பி, ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னலை தரங்க. யோ, உள்ள பொம்பளை துணி இனி மாத்த போறாங்க, என்ன போய் தரேன்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தரங்க. பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல. நீங்க என்ன முடிச்சு விட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும். ஜன்னலை தரங்க. டேய், உண்மையில முடிஞ்சிரும் போடா. பொம்பளை தூக்க மாட்டேது. ஏமா ஏமா ஏமா, ஏய் உன் வைஃப் தர காப்பாத்துறா காப்பாத்துறா. ஏமா இருமா இருமா இருமா, ஏய் இராடே காப்பாத்துறா, நான் பாத்து நிக்க காப்பாத்துறா. உன்னாலதான்டா. டேய், கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு காசு தான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா. என் குடும்பம் தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க, நீ பண்ணிக்க, நான் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். நீ தொம்படி, நீ தொம்படி, நான் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். நீ தொம்படி, நான் பண்ணிக்கிறேன். கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன், என்ன விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்படா தலை நிமிந்து நடப்பேன்? வேணா தலைகீழ நடந்து இல்ல, வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்துன்னு சொல்லிட்டு போயிடுறேங்க. சரி, நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் மாசம் மாசம் கட்டிக்கிடுவேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன். கம்மனரா, ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா கொத்துறது குத்துறது ஒண்ணும் புரியலையே. புரியல புரியல. எபா அதிரூப சுந்தரி, வாமா வா வா. பொண்ணு வணக்கம். இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லன்னா பச்சை பச்சை கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட, வேற ஆள பாரு. போட போ போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும். ஏன்? நான் சும்மா சாக மாட்டேன்டா. என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. நீ தொங்குடி, நான் கொல்லுகிறேன். வந்துக்கிறேன், வந்துக்கிறேன். இருமா இருமா காட்டுறேன். டேய், என்னடா டைமிங் கொடுக்காம டக்கு டக்குன்னு குடுக்குற? நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன்.
என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி, கட்டு கட்டு. டேய் பெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம்னு இப்பதான்டா பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா. அந்த அம்மா அவங்க சொல்லு. ஏய் நீ அப்படியே ஏறி 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா. ஆபா. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னாங்க? ஆச்சு.